ஸோ மிக முக்கியமாக இந்த யுத்தங்களையும், யுத்தங்களின் செய்திகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஒரு பக்கம் பஞ்சங்கள், எக்கனாமிக் லாஸஸ், இது எல்லாமே மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதாவது கடைசி காலத்தில் உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று இயேசு கிட்ட கேட்டபோது, அவர் சொன்ன அடையாளங்களும், அதுல பர்ட்டிகுலரா எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த பகுதியில நடக்கும் என்று அவங்க சொன்னதும், இப்ப துல்லியமா நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான அடையாளம். ஆனா என்ன இதுல இன்னொரு ஸ்பிரிச்சுவல் அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நடக்குது. ஆனால் சபைக்கு இன்னும் உணர்வில்லை. சபை உணர்வில்லாத நிலைமையில் இருக்கிறது. சபைனா நான் சொல்லக்கூடியது எந்த டினாமினேஷனையோ, சர்ச்சோ இல்ல. நான் அடிக்கடி திருப்பி சொல்றேன். மக்களை சொல்லுகிறேன். நாம் தான் சர்ச். நாம் தான் சபையாக இருக்கிறோம் புதிய ஏற்பாட்டில். நமக்கு இன்னும் அந்த உணர்வில்லாத மத்தேயு 24, 37, 38ல ஆண்டவர் சொல்றார் இல்லையா? வெள்ளம் வந்து வாரிக்கொள்ளும் அளவு உணர்வில்லாது இருந்தாங்கன்னு. இப்போ சபை நம்ம உணர்வில்லாம என்னங்க நாங்க உணர்வில்லாம இருக்கிறோம்? நாங்க தான் நியூஸ் பார்க்கிறோம், நேற்று வரை பார்க்கிறோம். அப்புறம் எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியுது. தெரியுது. தெரியறது வந்து உங்களுக்கும் தெரியும், உலகத்துக்கு தெரியும், நமக்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உணர்வுனா என்னன்னா, இத கேட்டு ஆயத்தப்படுதல். நோவா என்ன பண்ணாராம், பூர்வ காலத்துல இந்த காரியங்கள சம்பவிப்பதை விசுவாசத்துல கண்டு பேழையை ஆயத்தப்படுத்தினான்னு இருக்கு. நாம ரெடி ஆகுறோமா கிறிஸ்த சந்திக்கங்கிறது தான் கேள்வி. ஆனா இன்னைக்கு சபை ரெடி ஆகுற இடத்துல இல்ல. சபை ஒரு பக்கம் கொண்டாட்டங்கள்ல இருக்கு. சபை இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியான காரியங்கள்ல இருக்கு. இன்னொரு சபை இன்னொரு பக்கம் அ ஃபியூச்சர் பிளான்னு சொல்லி மிகப்பெரியதான மெகா திட்டங்கள்ல இருக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடாதா? அரசியல் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அத விட்டுருவோம். கொண்டாட்டங்கள் கொண்டாட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இப்பொழுது இல்லை. உலகமே வந்து அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்றது எதை அடிப்படையாய் கொண்டது அப்படின்னு இருக்கிறது. ஆனா இப்போ சபை ஆயத்தப்படுகிற நிலையில் மட்டும் இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மத்த எல்லாத்திலயும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்குது. கிறிஸ்து வந்தால் சந்திக்கிற இடத்தில் இருக்கிறதா? அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கா? ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். வெகு சீக்கிரம் கர்த்தர் சித்தமானால் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். அதற்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது.